ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். கவுன்சிலிங்கை பற்றி கொஞ்சம் சென்சிட்டிவாக கதைக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். இது கட்டாயம் பேசப்பட வேண்டிய விஷயமும் கூட. ஸோ நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து 7 years ஆகுது. ஆரம்ப காலகட்டங்களில் எனக்கு வந்த கேசஸ் மிகவும் குறைவு. பட் காலம் செல்ல செல்ல அந்த கேஸ் கவுண்ட் அதிகமாகிற அதே நேரத்தில் கேஸ்ட சீரியஸ்னஸ் அதிகமாகிக்கொண்டே போச்சு. சொல்லப்போனால் இப்படியும் மனுஷனுக்கு பிரச்சனை வருமா, அல்லது இப்படியும் மனிதர்கள் காணப்படுவாங்களா என்ற கேள்வி எனக்குள்ள வாழ்கிற அளவுக்கு அந்த இஷ்யூஸ் காணப்பட்டுச்சு. ஸோ மேபி சில பேருக்கு என் வீடியோ பார்த்துட்டு இப்படி இதெல்லாம் தேவைத்தானா, இப்படியெல்லாம் பேசுகிறது தேவையா அப்படின்னு சில பேருக்கு கேள்விகள் வரலாம். மேபி அவங்க பர்ஃபெக்டாக இருக்கலாம், அல்லது அவங்களோட ஃபேமிலி பர்ஃபெக்டான ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், அவங்களோட பிள்ளைகள் பர்ஃபெக்டான பிள்ளைகளாக இருக்கலாம். ஸோ மேபி அவங்களுக்கு இந்த வீடியோஸோ இந்த கவுன்சிலிங்கோ தேவைப்படாமல் இருக்கலாம். பட் இது தேவை அப்படின்னு நினைக்கிற குரூப் தான் கூடையா இருக்குது. பாடசாலை சமூகத்தோட அல்லது இந்த கோர்ட்ஸ் டிவோர்ஸ் செக்ஷனில் நீங்கள் தொடர்புப்பட்டவர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் மாணவர்கள் இப்போ எதிர்கொள்கிற பிரச்சனைகள், அதே நேரம் இந்த குடும்பங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் என்னென்னு சொல்லி. நாங்கள் கொஞ்சம் கூட சில விஷயங்களை யோசிச்சிருக்கவே மாட்டோம், இப்படியெல்லாம் பிரச்சனை வருமானு சொல்லி. சில டைம் அது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிற நேரம் அது எங்களுக்கு பெரிய இஷ்யூவாக ஷாக் தரக்கூடிய விஷயமாக இருக்கி. நான் நினைக்கிறேன் இப்போ ரீசன்ட்லியும் ஒரு ப்ரிஃபெக்ட் அண்ட் டீச்சர்ஸ் சம்மந்தமான சில விஷயங்கள் ஷேர் ஆகிச்சு. அதை வந்து நிறைய பேர் வந்து ஷாக் ஆகி இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் அது ஃபர்ஸ்ட் கேஸ் இல்லை, அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேசஸ் காணப்படுது. இது வந்து அந்த குறிப்பிட்ட 2 நபர் 3 நபருக்கும் இல்லை, இது வந்து பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில, மாணவர்களுக்குள்ள சர்வ சாதாரணமாக இப்போ நடக்கிற ஒரு இஷ்யூவாக காணப்படுது. எங்கேயுமே நாங்கள் வெளிப்படையாக இந்த விஷயங்களை பற்றி பேசவும் மாட்டோம். அதாவது இந்த அபியூஸ் விஷயங்களும் சரி, சப்ஸ்டன்ஸ் அபியூஸும் சரி, நாங்கள் எங்கேயுமே வெளிப்படையாக பேசுறது இல்லை, சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது இல்லை. அதனால் இதெல்லாம் ஒன்றும் நடக்கலை, எங்களோட சுற்று வட்டாரங்கள் தூய்மையாக இருக்குது, இதை பற்றி எந்த அறிவும் இல்லாத சமூகம் தான் இப்போ இருக்கின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அது பிள்ளை. மேபி உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். உங்களோட புள்ள படிக்கிற ஸ்கூலில் இது சகஜமாக நடக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம், அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா இந்த விஷயங்களை நாங்கள் எப்பயுமே பப்ளிக் பண்ணுறது இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியா என்ற ஒரே காரணத்துக்காக அந்த விஷயம் நடக்கலை என்று முடிவுக்கு வராதீங்க. எப்பவுமே நியூஸாக சில விஷயங்கள் பேசப்படுற நேரம் எங்களுக்கு அது ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு கடந்து போகிற ஒரு விஷயமா இருக்கும். பட் அந்த மாதிரி இஷ்யூஸ் எங்களோட ஃபேமிலிக்குள்ளே வார நேரம் தான் அதோட சீரியஸ்னஸ் எங்களுக்கு புரியும். ஏன்னா ஆரம்ப கட்டங்களில் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிற நேரம் அது ஒரு ஜோக்காக கலாய்க்கப்பட கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம். பட் அது காலம் கடந்து சீரியஸ் இஷ்யூவாக மாறி அவங்களுக்கு புரிகிற நேரம் தட்ஸ் டூ லேட். ஸோ அதனால தான் உண்மையாகவே சில விஷயங்களை முடியுமான அளவு நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு இந்த சோஷியல் மீடியாவில் இல்லாட்டி எங்களுக்கு இப்படி ஒரு வீடியோ ஊடாகவோ சொல்ல இயலாது. ஸோ முடியுமான விஷயங்களை எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்ச ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த வீடியோகள் நான் செய்கிறேன், நான் ஷேர் பண்ணுறேன். இது உண்மையாகவே சீரியஸ் இஷ்யூ. ஏன்னு சொன்னால் நாங்கள் உண்மையாகவே வாழ்ந்து வந்துட்டோம், அப்படி பார்த்தா நாங்கள் இவ்வளோ சேஃப். பட் எங்களோட பிள்ளைகள் போகிற சமூகம் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. மிச்சம் எம்பத்தியே இல்லாத, எந்த கல்ச்சரலுக்கும் உட்படாத ஒரு சமூகமாக தான் வெளியே இருக்கி. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தவறுகள் நடக்குது, வெளியே ட்ரெண்ட் ஆகுது இல்லை, அது அவ்வளோதான். மற்றபடி
எல்லா விஷயமும் எல்லா சமூகத்திலையும் நடந்து கொண்டு தான் இருக்கி. நாங்கள் க்ளீன் என்று சொல்கிற அளவுக்கு இங்கே யாருமே இல்லை, எந்த சமூகமும் இல்லை. ஸோ நாங்கள் எங்களோட பிள்ளைகளை விட போகிற சமூகம் ஆகவே கொஷனபிளான சமூகமாக காணப்படுது. ஸோ எங்களால் முடிஞ்ச கைடன்ஸை நாங்கள் அடுத்தாக்களுக்கு கொடுக்கணும். அதே நேரம் நாங்கள் சரியாக இருக்கணும், எங்களோட பிள்ளைகளை சரியான முறையில் கைட் பண்ணணும் முடியுமான அளவு. எங்களுக்கு தெரியும், ஏன்னா இந்த சமூகம் அவங்களுக்கு படித்து கொடுக்க போகிறதுன்ற விஷயங்கள் எங்களால் கண்ட்ரோல் பண்ண இயலாத விஷயங்கள். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவு அவங்கள ஒரு கல்ச்சருக்குள்ள ஒரு சேஃபான ஜோனுக்குள்ளே வைக்க இயலுமா இருந்தால் அதுதான் எங்களால் செய்ய முடியுமான ஒரு விஷயம். ஆஸ் அ பேரண்ட், ஆஸ் அ டீச்சர் எங்களுக்கு அதுதான் செய்ய இயலும். ஸோ அதற்கான ஒரு கைடன்ஸாக தான் நான் இந்த வீடியோஸில் சொல்கிற விஷயங்களாகட்டும், போஸ்ட் போடுறதாகட்டும் எல்லாமே நடக்குது. இப்போ இதை தவறாக புரிந்து கொண்ட ஒரு குரூப்பும் இருக்குது. பட் அவங்களுக்கு எனக்கு தெரியாது, அது நான் சொன்ன மாதிரி மேபி அவங்க பர்ஃபெக்டான ஃபேமிலியில் வளர்ந்தவங்களா இருக்கலாம், பர்ஃபெக்டான ஆக்களாக இருக்கலாம், அவங்களுக்கு ஃபியூச்சரை பற்றி எந்த பயமும் இல்லாத ஆக்களாக இருக்கலாம். அது அவங்கள சார்ந்தது. பட் நான் சொன்ன மாதிரி இதை பற்றி கவலைப்படுற ஒரு சமூகம் காணப்படுது. ஏன்னா இந்த ஸ்கூல் சமூகத்தோட நிறைய தொடர்பு பட்ட ஆக்களுக்கு தெரியும் ஸ்கூலுக்குள்ள என்ன நடக்குது, அதை எப்படி டீச்சர்ஸ் டீல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, எப்படி அதுக்குள்ளே இருக்கிற கவுன்சிலர்ஸ் எப்படி அதை டீல் பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்றது தெரியும். நான் சொன்ன மாதிரி என்னது அது ட்ரெண்ட் ஆகலை, தட்ஸ் இட். மற்றபடி எல்லா விஷயமும் எல்லா இடங்கள்லையும் நடந்து கொண்டு தான் இருக்கி, இல்லைன்னு யாருக்குமே சொல்லலாம். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவு நாங்களும் சரியாயிப்போம், எங்களோட பிள்ளைகளுக்கும் சரியான வழிகாட்டலை வழங்குவோம். இன்கேஸ் என்ன சரி சிக்கல் நிலைமைகளை நாங்கள் ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணுறோம்னு சொன்னால் எங்களுக்கு அதை டீல் பண்ண இயலாட்டி தயவு செஞ்சு நேரத்தோட, டூ லேட்டுன்னு நாங்கள் சொல்கிறதுக்கு முதல் ஏர்லியாக ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட கொண்டு போய் அதை டீல் பண்ண விடுங்க. ஸோ அதுதான் எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களுக்கு செய்ய முடிஞ்ச பெஸ்ட். அண்ட் எங்களோட பர்சனல் லைஃபுக்கும் அதுதான் சரியான முடிவாக இருக்கும். ஸோ மனித நேயம் என்றதை அண்ட் கல்ச்சர் என்றதை சரியான முறையில் பிள்ளைகளுக்கு முடியுமான அளவு கொடுக்கறதுக்கு முயற்சிக்கிற பேரண்ட்ஸாக, ஆசிரியர்களாக நாங்கள் எல்லாரும் மாறணும். இந்த வீடியோ பிரயோசனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.